சே, இந்த படம் மட்டும் தளபதி கடைசி படமா பண்ணியிருந்தாரு தேட்டரு. இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் ஸ்பாய்லர்ஸ் இல்லை. நம்ம சேனலில் லாங் வீடியோவில் ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள். அதுக்கான காரணம் வியூஸ் தான். லாங் வீடியோவில் வியூஸ் வரல அப்படின்ட்டு தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆரம்பத்தில் நல்லா தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. எவன் கட்டுப்பட்டுச்சோ தெரியல, இப்போ ஷார்ட்ஸ்லேயும் என்னுடைய வியூஸ் டவுன் ஆகிடுச்சு. அதனால் உங்களை கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் என் சேனலுக்கும் இப்போ எப்படி கம்பேக் தேவைப்படுதோ அதே மாதிரி சூர்யா அவர்களும் ஒரு தேட்டரிக்கலாக பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதை இந்த கருப்பு படம் கொடுத்துச்சா கொடுக்கலையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வளவலன்னு பேசாம வீடியோவை ஆரம்பிச்சிருவோமா? வெல்கம் டு சம்திங் டிஃப்ரெண்ட் மூவி ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய பிளஸஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ தான். முக்கியமாக அந்த ரெண்டு மலையாள அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். இவங்க ரெண்டு பேருடைய எமோஷனல் போர்ஷன்ஸ் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலன்னா படமே நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்காது. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ். அவங்கள தாண்டி படத்தில் நடித்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் த்ரிஷா அவர்களுடைய கேரக்டர் இந்த படத்துக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றாங்க. பட் என்ன கேட்டால் அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கேரக்டரா எனக்கு தெரியல. நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்த ஒரு கமர்ஷியல் மூவிஸில் ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் த்ரிஷா அவர்களுக்கு. ஸோ அதை எந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி ட்ரைலரில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் வில்லன் அப்படின்ன உடனே நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களை இது வரைக்கும் நம்ம ஆர்ஜேவாக பார்த்துருக்கோம், ஒரு காமெடியனாக பார்த்துருக்கோம், ஒரு டேரக்டராக பார்த்துருக்கோம், ஒரு ஹீரோவாக கூட பார்த்துருக்கோம். பட் இந்த கருப்பு படத்தில் வில்லனாக இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. ஆனால் நான் ட்ரைலரில் கெஸ் பண்ணது என்னன்னா, வில்லன் அண்ண உடனே ஒரு 10-15 பேரை அடிச்சு பறக்க விடுற மாதிரியான வில்லனா இவர் இருக்க மாட்டாரு அப்படின்ட்டு தான் நான் நினைச்சேன். அதே மாதிரி தான் படத்துலயும் அவருடைய கேரக்டர் இருக்கு. ஒரு ஜாலியான ஒரு வில்லன் அப்படின்னு வேணா சொல்லலாம். இதையுமே நிறைய பேர் வந்து மைனஸா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு வில்லனா இவர் இல்ல அப்படின்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டரை இந்த அளவுக்கு பண்ணதுதான் கரெக்ட். இந்த படத்துல ஹீரோக்கு ஈக்குவலா வில்லனை காட்டணும் அப்படின்னு வேற எப்படி பண்ணியிருந்தா கூட அது பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகலைன்னா பயங்கரமாக போட்டு ட்ரோல் செஞ்சு கலாச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த கேரக்டரை ஒரு ஜாலியான ஒரு வில்லனாக மாற்றிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ப்ளஸ்ஸை சொல்லணும்னா இந்த படத்தில் காஸ்ட் அண்ட் க்ரூ தாண்டி படம் டெக்னிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி, விஷுவல், ஆர்ட், எடிட்டிங்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. அதுவும் சூர்யா அவர்கள் வர சீன்ஸ்லாம் பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். அண்ட் அதை தாண்டி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் உண்மையிலே சாயபியங்கர்கள் செமையாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல இருந்து வெறப்பா அப்படின்னு ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டீசரோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரே செமையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிளா காடு மோடு, நாங்க 4 பேரு, ராத்து ராசன், கருப்பு கொண்டான் வா, இந்த மாதிரி எல்லாமே ஃபயரான சாங்ஸா தான் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பவளமல்லின்னு ஒரு சாங் வந்துச்சு. பார்த்தா அது அவருடைய ஆல்பம் சாங்கா. நான் பவளமல்லியை கருப்புல வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா படத்தை பார்த்தா தான் தெரியுது பவளமல்லிக்கெல்லாம் இந்த படத்துல வாய்ப்பே இல்லை அப்படின்னு. சரி, ரிலீஸ் ஆன இந்த கருப்போடைய ஆல்பம்ல நம்மளுக்கு எல்லா பாட்டும் கேட்ட உடனே பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. அதுலயும் அந்த நாங்க 4 பேர் அப்படின்ற அந்த சாங்கை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம சூர்யா அவர்களுடைய படத்துல எஸ்டிஆர் அவர்கள் பாட்டு பாடுறாரு அப்படின்றதுனால. ஆனா பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய மைண்ட் வாய்ஸ், என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி, எனக்கு மட்டும்தான் அப்படி தோணி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. சோஷியல் மீடியால அந்த பாட்டை பயங்கரமா எல்லாரும் ட்ரோல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பாட்டை கேட்டு ரீல்ஸ்ல பார்த்து நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ மோசம் இல்லையே, ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். ஸோ இந்த கன்ஃபியூஷன் படத்துடைய டீமுக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பாட்டே வேணாண்டா அப்படின்ட்டு படத்தில் இந்த பாட்டை தூக்கிட்டாங்க. சும்மா ஒரு சின்ன லைனை மட்டும் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஆனால் தேட்டரில் எல்லா பாட்டும் பயங்கர பிளாஸ்டாக இருந்தது.
சூப்பரா இருக்குடா. ஆனா ஒண்ணு, எந்த பாட்டோட லிரிக்ஸும் சுத்தமாவே புரியல. இனி வரப்போற சாய் அபியங்கர் அவர்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லயாச்சும் புரியுற மாதிரி சாங் போடுவாரா அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் அப்கமிங்ல வர நிறைய பெரிய படத்துக்கு இவர் தான் மியூசிக் பண்றாரு. இந்த கருப்புல சம்பவம் பண்ண மாதிரி பேக் டு பேக் சம்பவங்கள் பண்ணுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் இந்த படத்துடைய மெயின் பில்லர், மெயின் கேரக்டர், மெயின் ஹீரோவான நம்ம சூர்யா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவரோட எனர்ஜி, அவரோட ஆக்ஷன் ஆகட்டும், எல்லாமே பயங்கர ஃபயரா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூர்யாவை தான் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து இந்த கருப்பு படத்துல கிடைச்சிருக்கு. முக்கியமா படத்துடைய கிளைமேக்ஸ்ல சூர்யா அவர்கள் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல தியேட்டரே பயங்கர பிளாஸ்ட் ஆயிடுச்சு. படத்துல சாமி வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, படம் பார்க்க வந்தவங்களுக்கு சாமி வந்ததை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா எனக்கு பின்னாடி சீட்ல உட்காந்தவங்களுக்கே ஒருத்தவங்களுக்கு சாமி வந்திருந்தது. அப்புறம் ரீல்ஸ்ல பார்த்தா நிறைய பேருக்கு தியேட்டர்ல இதே சீன்ல சாமி வந்திருக்கு. ஸோ அதுதான் இன்னும் பெரிய ஆச்சரியம். நிறைய பேர் அது ஃபேக் ரீல்ஸ்க்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ எனக்கு தெரியல, பட் தியேட்டர்ல சாமி வருது புதுசா இருக்கு. நீங்க இதை நம்புறீங்களா நம்பலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த கருப்பு படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா படத்துடைய ஸ்டோரி தான். படத்துடைய ஸ்டோரி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ட்ரைலர்லேயே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. எஸ், படத்துலையும் அப்படிதான் இருக்கு. பட் படத்துல அப்படி காட்ட டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாம். நார்மலான ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கு. தான் இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் வந்துடுச்சு. ஸோ அதை அப்படி பண்ணாம டிஃப்ரெண்டான கண்டென்ட்ல இந்த படம் பண்ணிருந்தா படம் கண்டென்ட்ல பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி இருக்கும். அதே மாதிரி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் கம்பேர் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து செமையா தெரிஞ்சது. அதுவும் இன்டர்வெல்லாம் பயங்கர பீக்கா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல கண்டென்ட் வைஸ் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் நிறைய படத்துடைய ரெஃபரன்ஸ், கேமியோ, நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கும். அப்புறம் படத்துடைய கிளைமேக்ஸே உங்க எல்லாருக்கும் செகண்ட் ஹாஃப்ல நடந்த மைனஸ் எல்லாத்தையும் மறக்க வச்சு. ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் மூவி தான் இந்த கருப்பு. இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் போய் தாராளமா இந்த கருப்பு படத்தை பார்க்கலாம். முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். நான் இதையும் சொல்லிடுறேன், இந்த படத்துல லாஜிக்ஸ் நம்ம பெருசா எதிர்பார்க்க கூடாது. ரொம்ப நாளா கம்பேக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த படம் ஒரு தரமான கம்பேக்கா அமைஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. அண்ட் படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ஒரு தரமான சம்பவம் செஞ்சுட்டு இருக்கோம். படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த சூர்யா அவர்களுடைய கருப்பு படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த படத்துக்கு 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், உங்களுக்கும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்களை தேடி. மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட். பை காய்ஸ்.